காதல் மோகினி. டேய் திவாகரா, என்ன நீ மட்டும் இங்க படுத்துட்டு கிடக்க? மத்தவங்களாம் எங்கடா? அப்பதா அதுவும் சூர்யாவும் கேரளா போயிட்டு வந்த அலுப்புல தூங்க போயிட்டாங்க. அலுப்பா அலுப்பு. அந்த காலத்துல நான் செய்யாத வேலையா? அறக்கமாட்ட அறுவடைக்கு 58 அறுவாளாங்கிற கதையா? இவனுங்களும் கேரளா போகணும் ஏறிக்கிட்டு போனானுவ. இப்போ அலுப்பா இருக்குன்னு போய் படிச்சுட்டானுங்களோ? அப்படி என்னத்தை கிழிச்சானுங்களோ தெரியல. சித்தி, ஏன் எப்ப பாரு மருமனுங்களை போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே கிடைக்கியா? பாவம் சின்ன பயலுக தானே, அலுப்புல போய் தூங்கிருப்பானுங்க. அதானே பார்த்தேன். அத்தைக்காரி சப்போர்ட்டுக்கு வரவன் விடுவாளா? ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுல என்னடி அலுப்பாம்ல அலுப்புவோம் மருமகனுக்கு. ஏதோ பகலெல்லாம் எல்லாரும் பாடுபட்டுட்டு ராத்திரி ஆனதான் சாப்பிட்டுப்புட்டு இப்படி குடும்பமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் வராமல் போனால் எப்படிங்கிறேன். பாத்தியாடா பசுபதி, உன் பொண்டாட்டிங்க மூஞ்சிய அப்படியே வேதாள முருக மரத்தில் போய் ஏறின மாதிரி ஏறிட்டு கிடக்க பாரு. ஒன்றும் சொல்லிடக்கூடாது இவளுக்கு. பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். ஓவர் செல்லம் கொடுக்கறது. பாத்தியா என் 2 பக்கமும் எப்படி என் பசங்க உட்காந்துக்கிட்டு கிடக்காங்கன்னு? நான் தான் வளர்த்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்கி கிடக்கேன். சரி விடுமா, எப்ப பாரு அவளையே கரிச்சு கொட்டிக்கிட்டு. நான் எங்கடா திட்டுறேன்? எல்லாம் உங்க நல்லதுக்கு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானடா சொல்றேன். எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டே எப்படிடா? வயசுல மூத்தவே அப்படி இப்படி பேசதான் செய்வேன். எல்லாத்துக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு கிடக்காளுக. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாளுக. எப்ப பாரு சமையக்கட்டுக்குள்ளேயே கிடக்காளுக. நானும் என்னத்தான் பண்றது? எவ்வளோ அழகான கூட்டு குடும்பம். இந்த மாதிரி எனக்கு தான் ஒரு குடுப்பனையே இல்லை. என்னோட பெத்தவங்களும் தீரன் மாமாவும் விமலா அத்தி இருந்திருந்தா எனக்கும் இப்படித்தான் ஒரு குடும்பம் இருந்திருக்கும். என்ன பண்றது? எல்லாமே என்னோட விதி. ஐயோ பாவம், இந்த மோகனை எப்படி வருத்தப்படுறா பாரு. இப்படி ஒரு கூட்டு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அனாதையா ஆதரவே இல்லாம இருக்கிற அவளுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு புரியல. எப்படியாவது அவ சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. யாராவது நம்ம வீட்டு ஜன்னலை உடைக்கிறது? நீதானா? குடிச்சுட்டு இன்னைக்கு ராவடி பண்றியாலே? ஏய் காய் கிளவி, உங்ககிட்ட எனக்கு பேச்சே கிடையாது. யூ ஷட் யுவர் மவுத். நீ பேசுப்பா பேசு. ஏட்டி, எம்பிட்டு தைரியம் இருந்தா கட்டின புருஷனையே கை நீட்டி அடிச்சிருப்ப. இப்ப வாடி நான் யாருன்னு காட்டுறேன். இங்கதானே குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்டு கிடக்கேன். இங்கேயே சொல்லு நீ யாருன்னு. என்னடி, என் மாமனுங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற தைரியத்துல பேசிக்கிட்டு கிடக்கியா? என் மாமனுங்க 2 பேரும் வெரி டீசன்ட் கைஸ். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிடவே மாட்டாங்க. அப்படித்தானே மாமா? என்ன நான் சொல்றது? ஏய், அக்கா புருஷனுங்க கூட பார்க்காம மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு கிடக்கவே. எக்ஸ்கியூஸ் மீ தாய் கிழவி, நான் உங்க கூட மல்லுக்கட்ட எனக்கு மூடு இல்ல. ஒன்லி என்னோட டார்கெட் இன்னைக்கு என்னோட பொண்டாட்டி சரளா மட்டும்தான். சோ நீ கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கோ. அம்மா, அந்த கிறுக்கங்கிட்ட போய் எதுக்கு வாய் கொடுத்துட்டு இருக்க? சரளா, நீ கொஞ்சம் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போமா. பயம். இங்க இருந்தா என்னோட இன்னொரு கோரமான முகத்தை பார்க்க வேண்டி வரும்னு பயம். அதுக்கு தானே மாமா என்ன வீட்டுக்குள்ள போக சொல்ற? யோ, என்னடி உனக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கோ? எங்கேயே இருந்தாலும் உன்னை அடிச்சு கொண்டு விட்டா தங்கச்சி விதவி ஆகிடுமேனு நினைச்சுதான் எங்க அண்ணா அப்படி சொல்லுது. மறுவாதே உள்ள வாயா. உள்ள வரணும்னா மத்தியானம் நீ எதுக்கு என்னை அடிச்ச? டெல் மீ தட் ரீசன். டெல் மீ. அதை சொல்ற வரைக்கும் ஐ எம் நாட் கமிங் தட் ஹவுஸ். யோ, உன் மருமக பிள்ளைய உட்காந்துருக்காங்களேன்னு பாக்கேன். இல்ல மோனம் கடை சொல்லிடுவேன். மரியாதை உள்ள வாயா. ஏட்டி, எனக்கு மரியாதையே இல்லைன்னு தான் நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு கிடக்கேன். அப்ப என்னடி மரியாதையா உள்ளவா? ஹே மை 2 சிஸ்டர்ஸ், உன் தம்பிக்காரனை பொண்டாட்டி அந்த அடி அடிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் கம்முன்னு கிடைக்கீங்க. இந்த வயசுலயே அந்த குண்டு பைய பிள்ளைய மடியில போட்டு தட்டி கொடுத்து தாளாட்டிட்டு கிடக்கீங்க. இன்னும் 4 வருஷம் போனா அவன் பிள்ளைகளை நீங்க தாளாட்ட வேண்டி வரும். கம் கம், தம்பிக்காக 2 பேரும் எந்திரிச்சு குரல் கொடுங்க பாப்போம். டேய், குரல்லாம் திருவள்ளுவரே போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாருடா. இதுல உங்க அக்காளுக்கு வேற கொடுக்க சொல்றியாக்கோ? பேசாம போடா. அடியாத்தி, எங்க மாமா காமெடி பண்ணி விட்டாரு. எல்லாரும் சிரிங்கடா. யோ, உன் பொழப்புதான் இங்க சரியா சிரிக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏக்கா, நாத்தனாருங்க நீங்க கொடுமைப்படுத்தாதனாலதான் அவ இவ்வளவு திமிரேறி திரியிறா. டேய், பேசாம போடா தம்பி. அவன் ஏன் உன்னை அடிச்சான்னு மதியமே சொல்லிட்டா. வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. தினமும் தண்ணி போட வேற பழகிட்ட. இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்புறம் பாத்துக்க. நான் எப்பவும் பார்க்கலாம் மாட்டேன். பேசிக்கிட்டு இருப்பே விளக்கு மாத்தால அடிக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அத்த என்னட்டாகரா? ஏத்த அது என்னன்னு தான் சொல்லிடுவேன். என் மாமனும் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. அப்படி எங்களுக்கு என்ன காரணமா இருக்கும்? ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. கொள்ளாத காரணம். அதை மட்டும் நான் சொன்னேன். இந்த ஆளு மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மட்டும் மரியாதையும் போயிரும் டாகரா. அதனாலதான் நான் அமைதியா பேசாம இருக்கேன். என்னத்த அப்படி சொல்லிவிட்ட? எங்க மாமா எப்பவும் எங்களுக்கு ஸ்பெஷல் தான்.
நாங்க எப்ப மாமாவை மரியாதை இல்லாம நடத்துறத நீ பார்த்த? அப்படி சொல்ல வரலாதரா? ஒரு தாய் மாமனா இருந்து அக்கா பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுறதை விட்டுப்புட்டு இப்படி குடிச்சிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஏய் இங்க பாருட்டி, இங்க பாருட்டி, 2 நாளா குடிக்காம அமைதியா தான் இருந்தேன். இன்னைக்கு நீ அடிச்சதும் தான் துக்கம் தாங்காம குடிச்சுட்டு வந்தேன். நீ ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்லு. ஏட்டி, என்ன அளவுக்கு தான் அடிச்சேன்னு காரணத்தை சொன்னா அவன் பாட்டுக்கு போய் குப்பர் அடிச்சு தூங்கிடுவியான். நீ ஏன்டி இம்புட்டு வீண் பிடிவாதம் பிடிக்கிற? அதை ஏன் கேட்கற பெரியம்மா? நேற்று பக்கத்து ஊர்ல சாமி கும்பிடு கரகாட்ட கச்சேரி வச்சிருக்கானுங்க போல. போனமா பார்த்தமா வந்தமான்னு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கரகாட்ட பொம்பளையை சுத்தி சுத்தி வந்திருக்காரு. அந்த பொம்பளை இவரை கூப்பிட்டு என்னையா எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு கேட்டிருக்கு. இவர் வாய் கம்மன் இல்லாம இம்புட்டுன்னு குட்டப்பாவடையை போட்டுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் குச்சி குச்சி ஆடுற. ஆனாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, திறமையான ஆட்டக்காரியா இருக்க, அதே உன்னை பாடலாம்னு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த பொம்பளை திட்டிக்கிட்டே போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி கடைசியில யார் என்னன்னு விசாரிக்கிறப்ப நம்ம வஜ்ரமேல என்ன பேர சொன்னதும் 2 திட்டு திட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ணனுக்கு தானே இதனால அவமானம். இதை சொன்னா இந்த ஆளு நான் ஒன்றும் தப்பா பேசல, அவங்க திறமையை பாராட்டுவேன்னு தெனாவட்டா பதில் சொல்லிச்சு. இவர் பெரிய ஜோடி நம்பர் 1 ஜட்ஜு. அவளுக்கு ஆடுறத பார்த்துட்டு இவர் போய் பாராட்டி கமெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு பாரு. ஆளும் மூஞ்சியும் முகையும் கரகாட்டக்காரி காலுக்கடியில் உட்காந்து என்ன தெரியுது தெரியலன்னு பாக்குறதுக்கா போச்சு. பாவம், அவளுக்கும் பொம்பளைய தானே. காசு கடை வந்துட்டு என்ன வேணா பேசணும்னு வாய் பேச சொல்லுதோ. அதான் இனிமேல் வெளியே எங்கேயும் போகாதுன்னு விளக்கமாத்த எடுத்து நல்லா 4 சாத்தினேன். ஆட துப்பு கட்ட பயலே, எனக்கு தெரியும் சரலா சும்மா உன்னைய போட்டு மிதிக்க மாட்டான்னு. ஏன்டா மானத்தை வாங்குற? நல்லா தானே இருந்த. இந்த 2 வருஷம் இம்பிட்டு மோசமா போயிட்ட. என்னை நம்பித்தானே என் தங்கச்சி அவன் மகளை உனக்கு கட்டி கொடுத்தா. நீ இப்படி பண்ண அவன் என்னை தானடா கேள்வி கேட்பா. பள்ளிக்கூடத்துல கேள்வி கேட்டாலே உனக்கு பதில் சொல்ல தெரியாது. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவா போற? லூஸ்ல எப்படி தாய் கிளவி? ஆமா, யார் இந்த பொண்ணு? புதுசா ஒரு பொண்ணு அங்க மூலையில உட்காந்து கிடக்கு. டேய் அகரா, உன் வேலை தானே இது? என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு தூக்கிட்டு வந்துட்டியோ? அதானே, எங்க மாமனுங்க வாரிசு அவங்கள மாதிரி தானே இருப்பீங்க. ஏ சரலா, உங்க அண்ணனுங்க கடுப்பாயிட்டாங்க. உன் புருஷனை கூட்டிட்டு போயிரு, இல்ல அவனை போட்டு எடுத்துருவாங்க. பாவம் என் தம்பி, ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாங்கிட்டியான். யோ வீட்டுக்குள்ளவா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு விலைக்கு வச்சு சொல்றேன். போச்சு, இன்னைக்கு மாமா சொதப்பிடுச்சு. இப்படி ஒருத்தர் இவ்வளோ சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் ஏதோ டிவி சீரியல் பாக்குற மாதிரி உட்காந்துருக்காங்க. டெய்லி இங்க இப்படிதான் நடக்கும் போல. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீ ஏமா இப்படி உட்காந்துருக்க? அந்த பையன் எப்பவும் இப்படித்தான், தண்ணியை போட்டு ஏதாவது வளருவியான். நாங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், நீயும் கண்டுக்காத. வா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பனி வேற விழுக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க. சரிங்கம்மா, நான் போய் தூங்குறேன். நில்லுமா, நீ எதுவும் தப்பா எடுக்காதம்மா. நீ அங்க இருக்கிறது எங்களுக்கே ரொம்ப சங்கட்டமா தான் இருக்கு. ஒரு வயசு பொண்ணு இப்படி போய் தங்க வைக்கிறமேனு. உண்மையை சொல்லணும்னா எங்க வீட்டுக்காரங்களுக்குமே இது பிடிக்கல தான். ஆனா அவங்க அம்மாவை மீறி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களே அப்படின்னா நாங்க எப்படின்னு உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிளவி அவ்வளோ ஒன்றும் மோசமான ஆளெல்லாம் கிடையாது. அதுவே கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னை வீட்டுக்குள்ள தங்க வச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. ஐயோ என்னம்மா நீங்க என்கிட்ட போய் இப்படி கெஞ்சுற மாதிரி பேசுறீங்க? நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாதுகாப்பு தான். அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க 3 பேருக்கு வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. அவங்க என்ன பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. யோ, ஏன் இப்படி என் மனத்தை வாங்குற? குடிச்சிட்டு வராதுன்னா கேட்குறியாயா? உங்க அக்காங்க 2 பேர் இங்கே தானே வாழ்றாங்க. உன்னால அவங்களுக்கும் தானே அவமானம். பெரியவங்க பத்தி உனக்கு தெரியாதா? நீ பண்றதுக்கெல்லாம் சேர்த்து அவங்கள தானே திட்டம். ஜோ, அந்த கிளவியை பத்தி இங்க பேசாதட்டி. ஏன் சாரோ, உண்மையை சொல்லு. நெசமாலுமே நான் அந்த கரகாட்டுக்காரியை பாராட்டினது தான் உனக்கு கோவமா? சொல்லு சொல்லு. தள்ளி போய் அங்கிட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கொஞ்சம் கொண்டு குறைச்சல் இல்ல. ஏன்டாலையும் கோச்சுக்கிற? நான் என்ன வேணும்னேவா குடிக்கிறேன்? மதியம் ஏதோ கூட குறைய 2 வார்த்தை பேசிட்டேன், அதுக்காக விலகு மாத்த எடுத்து அடிப்ப? அப்படி அடிச்சு உனக்கு புத்தி வந்துச்சா? மறுபடியும் குடிச்சிட்டு தானே வந்து நிக்க. நான் என்ன திட்டி செய்ய சொல்ற? எனக்கு புள்ள இல்லைங்கிற ஏக்கத்தை நான் இதுலதான் தீர்த்துக்கிறேன். நீ இதுல தீர்த்துக்கிற, நான் என்ன செய்வேன்? குறை எனக்கு தானே தெரிஞ்சு போச்சு. என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டி குடும்பம் குட்டின்னு வாழணும்னு சொல்றேன், அதையும் கேட்க மாட்டீங்க. நோ, நெவர். அது மட்டும் எப்பவும் நடக்காது. என் சரவ குட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தி மேல என் கண்ணு போகவே போகாது டி. அதே நேத்து அந்த பொம்பளை கிட்ட அப்படி பேசினியாக்கும். அது வேற சரோ, அதெல்லாம் இதுல கொண்டு வராத. மாமா மேல உனக்கு அம்புட்டு ஆசை, பொசசிவ். அதான் நான் இன்னொரு பொண்ணு பாராட்டுறத உன்னால பொறுத்துக்க முடியல. அதெல்லாம் நல்லா தான் பேசுற கொஞ்சற, ஆனா அந்த தண்ணியை போட்டா மட்டும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுற. என்னைக்கு என் புள்ள இந்த மண்ணை தொடுதோ அன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட்டுருவேன். போதுமா? கவலைப்படாத டி. அப்ப இந்த ஜென்மத்துல நீ தண்ணி அடிக்கிறத விட மாட்ட. ஏன்டி அப்படி சொல்ற? கான்பிடன்ஸ், நம்பிக்கையா இருக்கணும். சீக்கிரமே நமக்கு புள்ள பிறக்கும், நீ பாத்துக்கிட்டே இரு. அப்ப இந்த சாராயத்தை விட்டுட்டு என் புள்ள மூத்திரத்தை கூட குடிப்பேன் நானு. கூறுகட்ட மனுஷா, குடிச்சுட்டு எதையாவது உளராம பேசாம போய் பாடு. பாட்டி, குடிச்ச சரக்கு பூரா பேசி பேசியே கரைஞ்சு போச்சு. பசிக்குது, போய் சோத்தை கொண்டு வந்து ஊட்டி விடு. அதான பார்த்தேன். தின்னாம தூங்க மாட்டியே. இரு சாப்பாடு போட்டுட்டு வரேன். ஏய் இருட்டி. என்னப்ப? அப்படியே உன் புருஷனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவியாம்ல. இதுக்கு ஒண்ணு குறைச்சிடல, போயாங்கிட்டு. பரவாயில்ல, ரூம் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு சுத்தமா தான் இருக்கு. என்ன இந்த நெல்லு முட்டு தான் நிறைய கிடக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு இந்த வாழ்க்கையாவது கிடைச்சிச்சே. இனி நிம்மதியா தூங்குவோம்.
ஆண்டி நீங்களா இன்னும் தூங்காம என்ன பண்றீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னை இங்க படுக்க வச்சுட்டு எங்களுக்கு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும்? உனக்கு தண்ணி இருக்கோ இல்லையோன்னு தான் சொம்பு ஃபுல்லா தண்ணி பிடிச்சி கொண்டு வந்தேன். இந்தாம்மா இதை அங்கிட்ட வச்சுக்கோ. கொடுங்க ஆண்டி. ஆண்டி நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ரகலை பண்ணிட்டு போனார்ல, அவர் உங்க தம்பி தானே, ஏன் அப்படி இருக்காரு? நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லைம்மா. அவன் என் தம்பி வடிவேலு, பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கான். தண்ணியை போட்டுட்டானா அரைக்குறை இங்கிலீஷில் தாறு மர வரும். அதில் கிராமர் மிஸ்டேக்லாம் பார்க்க முடியாது. என்ன விடுதோ அப்படியே அடிச்சு விட்ருவான். கல்யாணம் ஆகி 3 வருஷமா குழந்தை நிற்கலன்னு செக்கப் பண்ண போனாங்க. சரளாவோட கர்ப்பப்பை வீக்காக இருக்கு, குழந்தையை தாங்குற அளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் மருந்து மாத்திரை மூலமாக முயற்சி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சி நடந்துக்கிட்டு தாம்மா இருக்கு. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கோன்னு சரளா தினமும் சொல்லிட்டு தான் இருக்கா. இந்த குறை எனக்கு இருந்தால் இப்படி நீ விட்டுடுவியா போயிடுவியான்னு வடிவேல் அடியோடு மறைச்சிட்டாமா. பலகீனமாக இருக்கிற அந்த கர்ப்பப்பைய பலமானதாக மாற்றி அதில் அவன் பிள்ளைய சுமக்க வச்சு அவங்கள இந்த பூமிக்கு கொண்டு வராமல் விட மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டு தான் பொண்டாட்டிக்கு தேவையான அத்தனையும் செஞ்சுக்கிட்டு கிடக்கான் என் தம்பி. அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா தண்ணி அடிச்சுட்டு வகதொகை தெரியாமல் பேசுறது, யார் என்னன்னு பார்க்காம வார்த்தையை விடுறது தான். நேற்று கூட கரகாட்டா பார்க்க போனப்ப சும்மா போயிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுமா. தண்ணி அடிச்சுட்டு போனதுனால தான் இம்புட்டையும் இழுத்து வச்சுட்டான் அந்த பையன். ஆனால் பாரு, நாளைக்கு விடிஞ்சதும் என் மாமனுங்க கிட்ட போய் எப்படி பவ்யமாக போய் நிற்பான்னு. அவங்க சொல்லி முடிக்கிறாங்களோ இல்லையோ, சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சு வைப்பான் என் தம்பி. அதனாலேயோ என்னவோ என் தம்பி என்ன பண்ணாலும் என் மாமனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பொறுத்து போயிடுவாங்க. இந்த சரளாவும் அப்படித்தான். வடிவேலுக்கிட்ட ரொம்ப நாள் கோபமாலாம் இருக்க மாட்டான். என் தம்பி உண்மையாகவே ரொம்ப நல்லவன். நீ இன்னைக்கு தானே புதுசாக வந்திருக்க, கொஞ்ச நாள் பழகி பார்த்தாவே தெரியும் அவன் ஒரு காமெடி பீஸுன்னு. சரி சரிம்மா, இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சு நீ ரொம்ப அழுத்து போயிருப்ப. போய் நல்லா ரெஸ்ட் எடு, நானும் போய் தூங்குறேன்.